ஸோ இப்போ நானே நம்ம அதை கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஸ்மால் கேப் கொடுக்க வேண்டாம்னு நினச்சிருந்தேன். இவங்கள்ட்டலாம் பேசின இன்புட் எடுத்து நானே எங்கள் இன்வெஸ்டர்ஸ்க்கு ஸ்மால் கேப் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் மாற்றினேன். எப்பயுமே ஸ்மால் கேப் கொடுத்தாலும் எங்களுடைய கிளைண்டோட போர்ட்ஃபோலியோவில் we are expecting between 26-27 market is likely to be good. அதனால நாங்கள் இப்போ ஸ்மால் கேப் நான் கேட்டேன் லாஜிக்கலாக என்ன ரீசன் நீங்கள் இப்போ திடீர்னு வந்து ஸ்மால் கேப்புக்கு ஓகேன்னு சொல்லிட்டீங்க. 6 மாதத்துக்கு முன்னாடி யூ ஆர் ஆல் நாட் ஸோ புல்லிஷ், ஏன் போறீங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, இன்டைரக்டா இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ்லயும் போடலாம். இத வச்சிட்டு I am not giving recommendation. நீங்க இன்டர்பிரேட் பண்ணிக்கோங்க. 25,000 to 26,400 அப்படி எடுத்தீங்கன்னா ஸ்மால் கேப்ஸ். இந்த ஸ்மால் கேப்ஸை பற்றி சொல்லணும்னா விபரீத ராஜயோகம் கொடுக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் கேப். இதில் போட்டு ஒரே நைட்டில் 10x 20x எடுத்த ஆட்களும் இருக்காங்க. அதே நைட்டில் -5x -10xன்னு போன ஆட்களும் இருக்காங்க. அதிகம் ரிஸ்க்கான ஒரு இடம், ரிஸ்க் அப்பிடேட் இருக்கிற நபர்களுக்கான ஒரு இடம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஸ்மால் கேப்ஸை. இந்த ஸ்மால் கேப்ஸை பற்றி சார்கிட்ட நீங்கள் நம்ம பேசி தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம் மகன், வாங்க. ஸ்மால் கேப்ஸ் கொடுக்குற விபரீத ராஜயோகம், நான் சொன்னது கரெக்டாக சார்? இப்போ இந்த பீரியடில் ஸ்மால் கேப் இன்வெஸ்ட் பண்ணலாமா இப்படின்னு நிறைய, ஏன்னா பிகாஸ் லாஸ்ட் ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி ஸ்மால் கேப் மார்க்கெட் இந்தியன் மார்க்கெட்லேயே பெரிய டிபேட்டை உருவாக்கின ஒரு சுச்சுவேஷன் ஆயிடுச்சு ஜனவரிக்கு அப்புறம். ஸோ இப்போ சுச்சுவேஷன் இன்வெஸ்ட் பண்ணாமல் என்ன நாங்கள் என்ன பண்ணோம், சில நேரங்களில் எனக்கு கொஞ்சம் நான் மார்க்கெட் ரிலேட்டட் சப்ஜெக்ட்ஸ் வேணும், நாலேஜ் வேணும்னா நானும் ஐ ஜஸ்ட் கோ அண்ட் மீட் லாட் ஆஃப் ஃபண்ட் மேனேஜர்ஸ், சிஇஓஸ் எல்லாம் மீட் பண்ணுற ஒரு பழக்கம் நானும் ரொம்ப நாளாக பண்ணிட்டு இருக்கேன். இப்போ லாஸ்ட் வீக் கூட நாங்கள் பாம்பே போய் ஒரு 2 days இருந்தோம். 3 சிஇஓ மீட் பண்ணோம், 4 ஃபண்ட் மேனேஜரை மீட் பண்ணோம். 2 நாள் ட்ரிப்பு, பேக் டு பேக் அட்டன் பண்ணுறது, நோட்ஸ் எடுக்கிறது, டிபேட் பண்ணுறது. இது வந்து சின்ன டீமாக, இட்ஸ் நாட் லைக் ஹியூஜ் ஆடியன்ஸ் எல்லாம் கிடையாது. 2-3 பேர், நானே என் ஃப்ரெண்ட்ஸ் 2-3 பேர் போய் அங்கே உட்காந்து அவங்களோட பேசி, ஏன்னா சில விஷயம் பப்ளிக்காக வருவாங்க, சில விஷயம் தே வில் நாட் கம் அவுட் பப்ளிக்காக. நம்ம இண்டிவிஜுவலாக பேசும்போது தே வில் நம்ம கேட்குற கேள்விக்கெல்லாம் தே வில் ஆன்சர் இட். ஸோ இந்த மாதிரி நான் இன்புட் கலெக்ட் பண்ணதில் பார்த்தா கொஞ்சம் ஃபண்ட் மேனேஜருக்கு வந்து ஸ்மால் கேப் மேலே இப்போ அவங்களுக்கே ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்திருக்கு. வேல்யூவேஷன்ஸ் ஒரு சைடில் இருந்தால் கூட ஸ்மால் கேப் ஒரு பிரச்சனை கிடையாது அப்படின்ற ஒரு கன்க்ளூஷனில் இருக்கிறாங்க இப்போ அவங்க. ஸோ இப்போ நானே நம்ம அதை கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஸ்மால் கேப் கொடுக்க வேண்டாம்னு நினச்சிருந்தேன். இப்போ இவங்கள்ட்டலாம் பேசின இன்புட் எடுத்து நானே எங்கள் இன்வெஸ்டர்ஸ்க்கு ஸ்மால் கேப் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் மாற்றினேன். எப்பயுமே ஸ்மால் கேப் கொடுத்தாலும் எங்களுடைய கிளைண்டோட போர்ட்ஃபோலியோவில் ஸ்மால் கேப் 50%லாம் எடுத்துகிட்டு போக மாட்டோம். ரொம்ப அக்ரெசிவாக இருக்கிறவங்களுக்கு 15-20% மேலே அவங்க போர்ட்ஃபோலியோ ஸ்மால் கேப் நான் எட்டியே பார்க்காது. ஆனால் இந்த 20 வயசுலேருந்து 30 வயசு இருக்கிற பசங்கள்லாம் பொதுவாக கேட்பாங்க. எந்த வயசு பசங்க கேட்டாலும் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுக்கணும். இந்த எல்லாத்தோட போர்ட்ஃபோலியோ ஓவராலாக போர்ட்ஃபோலியோ செட் பண்ணி பார்த்தீங்கன்னா 1% 2% தான் டிஃப்ரென்ஸ் வரும். மார்க்கெட் இறங்கினா ஓடி போயிடுவீங்க. ஸோ லாங் டேர்ம் நான் ஒரு இன்வெஸ்டராக இருந்தால் என்னோட எக்ஸ்போஷர் மிட் கேப்பு ஸ்மால் கேப்புக்கு கொஞ்சம் அளவுக்கு ரீசனபிளாக இருந்ததுன்னா இட்ஸ் ஓகே. ரீசனபிள் மீன்ஸ் அவங்களோட ரிஸ்க்கு பொறுத்த அளவுக்கு இருந்ததுன்னா இட்ஸ் ஓகே. மார்க்கெட் இறங்கிறதுக்கு முன்னாடி எல்லா இறங்கிறதையும் பார்ப்பேன்னு சொல்கிறது, மார்க்கெட் இறங்கணுன்னு பயந்து போய் டெய்லி ஒரு நாளைக்கு 4 வாட்டி மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ பார்க்குறது, இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் ரொம்ப நிறைய இருக்காங்க மார்க்கெட்டில். அதனால் நீங்கள் சின்ன வயசு தான், எனக்கு 24 என்ன வேணால் ரிஸ்க் எடுப்பேன் அப்படி இப்படின்னா ஒரு வாட்டி தடுமாறுனா மாட்டிப்பாங்க. இப்போ டிமார்ட் எத்தனை பேர் ஓப்பன் பண்ணாங்க 2022லாம் 21-22லாம் கொட்டி போச்சு. நானே நிறைய இடத்துல சொல்லியிருக்கோம், ஃபாரின் ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணவங்க நிறைய பேர். February 2022 நினைக்கிறேன் இட் வென்ட் டு பீக். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ டிமேட்டே 15 லட்சம் 15 crore டிமேட் அக்கௌண்ட் போயிடுச்சு. இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சி 20 crore இன்வெஸ்டர், மியூச்சுவல் ஃபண்டில் 6 crore இன்வெஸ்டர், டிமேட் 15 crore டிமேட்ஸ் இருக்கு. அதில் மேபி மல்டிபிள் டிமேட்ஸ் இருக்கிறான். ஏன்னா சிங்கிள் பேன் நான் சொல்கிறது மியூச்சுவல் ஃபண்டில் சிங்கிள் பேன் 5.96 crore பீப்புள் ஹவ் இன்வெஸ்ட் இன் மியூச்சுவல் ஃபண்டு. கிரிப்டோனால என்னன்னே தெரியாது, ஏன் ஏறுது ஏன் இறங்குதுன்னே தெரியாது. 20 கோடி பேர் அங்கே இருக்கிறாங்க. அதுவும் சிங்கப்பூர்ல எழுத்த முட்டான்னு இங்கே அழுது வருவார். 20 கோடி இன்வெஸ்ட் இருக்கப்போ ஸ்மால் கேப்பில் இந்த ரிஸ்க் இருக்க தான் செய்யுது, இல்லாமல் கிடையாது. ஆனால் மிட் கேப்போட ஸ்மால் கேப்பில் இப்போ கொஞ்சம் நிறைய ஃபண்ட் மேனேஜர் கொஞ்சம் புல்லிஷாக இருக்கிறதுக்கு காரணம் மிட் கேப் இஸ் ரெஸ்ட்ரிக்டட் டு 101 to 250 ஸ்டாக்ஸ். ஸ்மால் கேப் இஸ் டெக்னிக்கலி 251 to whatever it is there, 6,000 7,000 எங்கே வேணா. பட் ஆனால் நார்மலாக அந்த ஃபர்ஸ்ட் 250ல தான் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. 251 to 500 தான் நிறைய. அது கீழெல்லாம் மைக்ரோ கேப் ஆகிடுது. அப்போ அந்த ரிஸ்க் இன்க்ரீஸ் ஆகிடும், அங்கே பர்சன்டேஜ் குறைச்சிடுவாங்க. இவங்களுக்கு அட்லீஸ்ட் 250க்கு கீழே கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணலாம், அட்லீஸ்ட் கொஞ்சம் போகலாம் வெளியில். அந்த ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஸ்மால் கேப்லேயே மிட் கேப் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம்.
அதிகம் ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால 35% அந்த 35%ல நீங்கள் ப்ளே பண்ணலாம். மைக்ரோ கேப்பில் ப்ளே பண்ணலாம், மிட் கேப்பில் பண்ணலாம், லார்ஜ் கேப்பில் ப்ளே பண்ணிக்கலாம். இப்போ இவங்களோட வியூஸில் என்ன சொல்கிறாங்க, ஸ்மால் கேப்பில் வந்து கொஞ்சம் அட்வான்டேஜஸ் இருக்கு, மிட் கேப்போட ஸ்மால் கேப்பில் கொஞ்சம் அட்வான்டேஜஸ் இருக்கு. சில ஃபண்ட் மேனேஜர்ஸ்லாம் மிட் கேப்பு ஸ்மால் கேப்பு ஃபண்டே வேண்டான்னு சொல்லியிருந்தவங்க தான் இருக்காங்க. இப்போ அவங்களாம் கூட கொஞ்சம் ஃபீல் பண்ணுறாங்க மார்க்கெட் இருக்குன்னு. அவங்க ஒரு லாஜிக் என்ன சொல்கிறாங்கன்னா, 25-26ல மார்க்கெட் வில் நாட் ரன் வெரி ஃபாஸ்டர். We are expecting bit 26-27ல market is likely to be good. அதனால நாங்க இப்போ ஸ்மால் கேப் நான் கேட்டேன் லாஜிக்கலா என்ன ரீசன், நீங்க இப்போ திடீர்னு வந்து ஸ்மால் கேப்க்கு ஓகேன்னு சொல்லிட்டீங்க. 5-6 மாசத்துக்கு முன்னாடி you are all not so bullish. டிசம்பர் வரைக்கும் இருந்தவங்க கூட டிசம்பருக்கு அப்புறம் அப்படியே கொஞ்சம் ரொம்ப டைலூட்டட் குவைட் a lot. ஏன் போறீங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்க, 26-27 ஃபினான்ஷியல் ஏர்னிங்ஸ் நல்லா இருக்கும். அந்த ஏர்னிங்ஸ் நல்லா இருக்கிறதுக்கு இப்போதான் ஸ்டாக்ஸ் எனக்கு கொஞ்சம் ப்ரீமியம்ல இருந்தாலும் இன்னைக்கு கொஞ்சம் என்னால் வாங்க முடியும், இப்போ எனக்கு வேண்டிய ஸ்டாக்ஸ் என்னால் வாங்க முடியும் இப்போ அப்படின்றனால நான் இப்போ ஸ்மால் கேப்பை நாங்கள் பார்க்குறோம். ஃபியூச்சர் வேல்யூ பார்க்கும்போது இப்போ இருக்கிறது டிஸ்கவுண்டட் ரேட்னு ஃபீல் பண்ணுறாங்களா? அப்படி பண்ணுறாங்க. ஏன்னா growth 26-27ல growth நல்லா இருக்கும். அப்போ அண்ணன் போய் என்னால் ஏறின அப்புறம் என்னால் வாங்க முடியாது, இங்கே திருப்பி ஏறுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கணும், நான் இங்கே அக்குமுலேட் பண்ணுறேன் அப்படின்றாங்க. இப்போ சென்செக்ஸோட நிறைய ஃபண்ட் ஹவுஸோட 1 year வியூ ஃபினான்ஷியல் இயர் 26,000 26,500 போடுறாங்க, 26,100 போடுறாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் மார்க்கெட் இஸ் சென்செக்ஸ் நிஃப்டி கிட்டத்தட்ட அந்த பேண்டில் தான் இருக்கு. 24,500 25 போயிட்டு பேன் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க சொல்றது 26,400 சொல்றாங்க. 1,400 பாயிண்ட்ஸ் ஃபார் நெக்ஸ்ட் 6 months. ஓகே, இதுதான் இந்த இயரோட சொல்றாங்க. அப்படின்னா இட் டிரான்ஸ்லேட் டு 4-5% இன்டைரக்டா இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ்லயும் போடலாம். இத வச்சிட்டு ஐ அம் நாட் கிவிங் ரெக்கமெண்டேஷன், நீங்க இன்டர்பிரேட் பண்ணிக்கோங்க. 25,000 to 26,400 அப்படி எடுத்தீங்கன்னா 26 எடுத்தீங்கன்னா 4-6% தான் லார்ஜ் கேப்போட ரேலி சொல்றாங்க. ஸோ லார்ஜ் கேப் நிஃப்டி லெவலில் 4%லேருந்து 6% ஹையர் சைடு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சம் ப்ரோக்கரேஜ் ஹவுசஸ் சொல்கிறாங்க. பெரிய ப்ரோக்கரேஜ் ஹவுஸ் நான் சொல்கிறது இன்டர்நேஷ்னல் ப்ரோக்கரேஜ் ஹவுசஸ் அவங்க அந்த மாதிரி தான் ப்ரிடிக்ட் பண்ணாங்க. அவங்களோட ரிசர்ச் ரிப்போர்ட்ஸ் அப்படி தான் கொடுத்துருக்குறாங்க. அப்போ ஸ்மால் கேப்புக்கு அதோட ரிட்டர்ன்ஸுக்கு பாசிபிலிட்டிஸ் சப்சிக்வெண்ட் இயரில் இருக்குது. ஸோ அதனால இவங்க ஸ்மால் கேப்புக்கு வந்து இப்போ பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லி அந்த ஃபண்ட் மேனேஜர்ஸ் எல்லாம் ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ நாங்கள் இந்த வாட்டி பாம்பே போய் 2 days ஸ்டே பண்ணிட்டு வந்ததில் எங்களுக்கு நிறைய விஷயங்களில் வந்து வி காட் அன் ஐடியாஸ், நிறைய இன்புட்ஸ் வி காட் அன் அட்வைஸ். வி ஆர் ஆல்சோ ரீதிங்கிங் அவர் ஓன் ஸ்ட்ராட்டஜிஸ். எங்கள் இன்வெஸ்டருக்கு என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுற ஐடியாவும் நாங்கள் மாற்றிட்டு இருக்கோம். சில பேர் இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ்லையும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் பண்ணுறாங்க, சில பேர் அந்த ஃபண்ட்ஸ்க்கும் எகெயின்ஸ்ட் பேசுகிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால நிறைய டைவர்சிஃபைடு வியூஸ் கொடுத்துருக்காங்க. எப்படி நீங்கள் 10 யூடியூப் சேனல் பார்த்தாலும் ஏதாவது ஒரு யூடியூப் சேனல்லேருந்து எடுத்துக்கிறீங்க. இப்போ ஒரு லாஸ்ட் வீக் ஒரு நம்மள்ட்ட ஒருத்தர் கஸ்டமராக வந்தார். நான் கேட்டேன் என்னதுங்க சார், 4-5 யூடியூப் வீடியோ பார்த்தேன், கொஞ்சம் குவாலிட்டியாக பேசுறது உங்கள் வீடியோ மாதிரி தான் இருக்குது, உங்கள் சேனல் பெட்டராக இருக்குது, அதனால நான் உங்களை செலக்ட் பண்ணேன் அப்படின்ற மாதிரி. நீங்கள் 10 ஃபண்ட் மேனேஜர் நாங்களும் பேசி எங்களோட வியூக்கு எங்கள் கஸ்டமர் விளம்பர பதிவு அல்ல. ஆமாம், இது விளம்பர பதிவு அல்ல. ஸோ இந்த ஃபண்ட் மேனேஜர் பார்த்ததுலேருந்து இதுலேருந்து என்ன ஒரு ஐடியாஸ் எடுக்கிறோமோ அதை எங்கள் இன்வெஸ்டர்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான சாதனைகள். வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் அட்லீஸ்ட் ஒரு 10 நாள் 15 நாள் நான் ஐ ஸ்பெண்ட் டைம் இன் பாம்பே. 2 நாள் ட்ரிப்பு போய் ஸ்டே பண்ணிட்டு தான் வரோம். ஒன்ஸ் இன் குவார்டர் அந்த மாதிரி போய் ஸ்பெண்ட் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா எங்களுக்கும் ஃபர்தராக அவங்களோட வியூஸ் ஐடியாஸை நம்ம ஒரு கிராஸ் செக்ஷன் வியூஸ் கிடைக்கும் இல்லையா, அந்த மாதிரி பண்ணுறோம் நாங்கள். இப்போ நீங்கள் பார்த்த இந்த 4 சிஐஓ இருக்காங்களே சார், 4 பேருமே தேவர் புல்லிஷ் ஆன் ஸ்மால் கேப்ஸா? இல்லை அப்படி இல்லை, அவங்க ப்ராடராக எக்கானமியே பெட்டராக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறாங்க. ஓகே, எக்கானமி இஸ் லைக்லி டு பி பெட்டர் ஆஃப் தான் அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. சில நேரத்தில் நான் கேட்டேன், க்ரூடு ரொம்ப வேர்ல்டு வைட் ஃபுல்லாக இறங்கிட்டு இருக்கேன், இந்தியாவில் க்ரூடு ப்ரைஸ் கட் பண்ணால் பிரச்சனை ஆகுமோ அப்படின்னு கேட்டால் அவங்க சொல்கிறாங்க க்ரூடு ப்ரைஸ் கவர்மெண்ட் கட் பண்ண மாட்டாங்க, அது குஷனாக தான் வச்சுப்பாங்க, அந்த பணத்தை குஷன் வச்சு. இவங்கெல்லாம் புல்லிஷாக இருக்கிறது வந்து டெஃபினட்டாக இந்த ஜூன் 5ஆம் தேதி ஆர்பிஐ இது பண்ணுவோம், டெஃபினட்டாக 50 பிப்ஸ் கட் பண்ணிடுவாங்க. ஸோ கார்பரேட்ஸ்க்கு அதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப பெனிஃபிஷியலாக வந்துடும். ரெப்போ கட் இருக்கும். ரெப்போ கட் இந்த நம்ம இன்னைக்கு பேசிக்கிறது ஜூன் 3 அன்னைக்கு பேசுகிறோம். ஜூன் 5 அன்னைக்கு ரெப்போ ரேட் கட் பண்ணுவாங்க அப்படின்னு 50 பிப்ஸ் கட் பண்ணுவாங்கன்னு பார்க்குறாங்க. ஸோ மேபி 75 பிப்ஸ் வரைக்கும் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் போகும். இப்போ பாரோயிங் காஸ்ட் குறையறதுனால ப்ராஃபிட்டபிலிட்டி வில் கெட் இன்க்ரீஸ்டு அப்படின்னு பேசலாம். அதுவும் நான் மான்சூனும் அவங்க எல்லாம் ஃபீல் பண்ணுறது, மான்சூன் இல் ஆல்சோ பி சப்சிக்வெண்ட்டாக பெட்டர் மான்சூனாக இருக்குது. ஸோ ரூரல்லையும் கொஞ்சம் அதோட எஃபெக்ட் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்றாங்க. அதனால பை அண்ட் லார்ஜ் they feel that 26-27ல the economy will be better than this. Though we are so in the last quarterல GDP ஜாஸ்தி ஆயிருக்கு, but still they feel that the GDP அந்த ரேஞ்ச் தான் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. 6.3 to 6.7 அந்த ரேண்ட் தான் அவங்களும் ஃபீல் பண்றாங்க ஜிடிபி. பட் தே ஃபீல் த 26-27ல ஜிடிபி பெட்டரா இருக்கும். அதனால இன்னைக்கு நாங்க ஸ்மால் கேப்ல கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்றோம் இப்போ
அப்படின்ற ரிஸ்க் வந்து ரிஸ்க் ரிட்டர்ன் ட்ரேட் ஆஃப் அப்படின்னு பேசுவாங்க அவங்க. அந்த ரிஸ்க் ரிட்டர்ன் ட்ரேட் ஆஃப்ல ஸ்மால் கேப் கொஞ்சம் பெட்டராக இருக்கு அப்படின்னு சொல்லி அதனால ஸ்மால் கேப்ல ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ஓகேன்னு சொல்லி பண்றாங்க. ஓகே. இப்போ இதே இன்னொரு பார்க்கலாம். இப்போ நிறைய நேரத்தில் கேட்பாங்க எந்த மாதிரி ஃபண்டில் நான் எஸ்ஐபி பண்ணணும், ஸ்மால் கேப் இருக்குது